இருடி, நானும் கிளம்பிட்டு தான் இருக்கேன். அழுகாத சரியா? நான் சீக்கிரம் வந்துடுறேன். அத்தை கிட்ட பேச போறேன். என்ன மகாராணி அலங்கரிச்சுட்டு எங்கேயோ கிளம்பிருச்சு? அத்தை. சொல்லு சொல்லு. அத்தை, எங்க அம்மா அப்பாக்கு வேற உடம்பு சரியில்லையா அத்தை. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இருக்கிற சொத்தை நானும் என் தங்கச்சியும் சரிபாதியா பிரிச்சுட்டு வந்துடும் அத்தை. என்னது சொத்தா? என்னமாச்சு உங்க அம்மா அப்பாக்கு? ரொம்ப உடம்பு சரியில்லை அத்தை. வயசான காலத்துல அவங்களால தனியா இருந்து எதையும் மெயின்டைன் பண்ண முடியல. சரிம்மா, உன் தங்கச்சி வரேன்னு சொன்னாலா? ஆமாங்க அத்தை. சரி சரி, 4 பேரை சேர்க்காம நீங்க 2 பேரும் உட்கார்ந்து பொறுமையா சரி பாதியா சொத்தை பிரிச்சிடுங்கம்மா. சரிங்க அத்தை. சரி மருமகளே, உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு? 2 சொத்து அத்தை. 2ஆ? சொல்ல தெரியாம சொல்றியா? 2 வீடு இருக்கா? இல்ல அத்தை, 2 பேரு. எங்க அம்மா அப்பா அவங்க தான் எங்களோட சொத்தே. அதான் என் தங்கச்சியும் நானும் பேசிட்டு 2 பேரும் சரிபாதியா பிரிச்சுக்கிறோம் அத்தை. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு, வாடி ஒத்துரசா, வீட்டுக்குள்ள வா. என்னடி பண்ற? நான் சும்மா தாண்டி உட்கார்ந்துருக்கேன். சரி, நேத்து ஸ்வீட் செஞ்சு கொடுத்து அனுப்புனேனே, சாப்பிட்டியா? இல்லடி. ஏண்டி, உனக்கு பிடிக்கும்னு தானே அவ்வளவு ஆசையா செஞ்சு கொடுத்து அனுப்புனேன். ஏண்டி சாப்பிடல? என்னடி பண்ண? தூக்கி போட்டியா? இல்லடி, எங்க மாமியாருக்கு என்னை விட ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அடி, அவங்களுக்கு தான் சுகர் இருக்கேடி, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்த? ஆஹா, அதெல்லாம் எனக்கு தெரியும் தெரியும். அவங்களுக்கு சுகர் இருக்குன்ற விஷயம்லாம் எனக்கு முன்னவே தெரியும். அதான் எக்ஸ்ட்ரா எல்லா ஸ்வீட்டையும் எடுத்து அவங்களுக்கே கொடுத்து சுகர் நல்லா ஏற வச்சுட்டேன். தாய்க்கிழவி போய் சேரட்டும் எப்படியாவது. இவகிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பழகணும். இந்த வீட்ல கொஞ்சம் கூட யாருக்கும் அறிவே இல்ல போல. என்ன சின்ன பொண்ணு வடைய வச்சு எதை யோசிச்சுட்டு இருக்கா? சரி, அத லபக்குன்னு வாங்கி நம்ம வயில போட்டுருவோம். ஹை சின்ன பொண்ணு, அத இங்க கொண்டா. யம் 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 யம். ஹை, என்ன ருசி, சூப்பர் வடை. அத்தை, இந்த வடை நல்லா தானே இருக்கு. செம்ம டேஸ்டா இருக்கு சின்ன பொண்ணு. அதான் அத்தை, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல. என்னாச்சு சின்ன பொண்ணு? அந்த வடையை எடுத்து குப்பை தொட்டில போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வேளை அந்த வடை வேஸ்டா போகலப்பா. இப்பதான் மனசே ஆறுது.